உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நான் சொன்ன மாதிரி குழந்தைய கடத்தினதுல ஒரு லேடி இருந்திருக்கு கௌதம். நான் சொன்னது கரெக்ட் ஆயிடுச்சு பாத்தியா? நீ சொன்னதெல்லாம் சரியா போகணும்னு எந்த அவசியமும் இல்லை இந்திரா. எனக்கு என்னவோ நீ கதிர் மேல இருக்க கோவத்துல ராங் ரூட்ல போற மாதிரி தோணுது. கௌதம், என்ன பேசிட்டு இருக்க நீ? நான் உனக்கு புரிய வைக்கிறேன். இப்ப போய் நீ இதெல்லாம். ஹலோ சார், சொல்லுங்க சார். வணக்கம் சார். அட என்னம்மா வணக்கம் சொல்லிக்கிட்டு என்னாச்சு? கேஸ் என்ன ப்ராக்ரஸ்ல இருக்கு? குழந்தை இருக்கிற இடம் தெரிஞ்சிடுச்சா? இல்ல சார், நாங்க இன்னும் தேடிட்டே தான் இருக்கோம். ட்ரேஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். மணி இப்பவே ஆறாச்சு. மீடியாவில் போட்டு கிழிச்சிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு செக்ரட்டரியேட்ல இருந்து கால் வந்துருச்சு. நான் உங்களை நம்பி சீக்கிரம் சால்வ் பண்ணிடுவீங்கன்னு பார்த்தா என்ன இவ்வளோ ஸ்லோவா இருக்கீங்க? இல்ல சார், நாங்க ட்ரை பண்ணிட்டே தான் இருக்கோம். நோ சரியில்லை. என்ன நீங்க ஊருக்கு உழைக்கிறதுனா சரியா பண்ணுவீங்க போல. இதுக்கு முன்னாடி பெரிய சவால்லாம் அசால்ட்டா ஹேண்டில் பண்ணீங்க. இதுல என்னாச்சு? இல்ல சார், இப்பதான் முக்கியமான க்ளூ கிடைச்சிருக்கு. நாங்க கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவோம் சார். இத பாருங்க இந்திரா, குழந்தை காணுங்கிறது ரொம்ப சென்சிட்டிவான மேட்ரு. லேட்டாக பெரிய இஷ்யூ ஆயிடும். உடனே என்னன்னு பாருங்க, இல்லைன்னா சஸ்பென்ஷன் டிஸ்மிஸ்ன்னு வீட்டுக்கு அனுப்பிடுவேன். சார், இது எல்லாத்தையும் விட குழந்தைய அக்காவோட குழந்தை சார். எங்க குடும்பத்தோட வாரிசு. நான் எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சிருவேன் சார். சும்மா வாயில பேசாதீங்க, செயல்ல காட்டுங்க. ஓகே சார். இந்திரா, இதே யோசிச்சுட்டு இருந்தா நம்ம மைண்டு வேலை செய்யாது. இப்ப என்ன, குழந்தைய கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிடலாம். முதல்ல குழந்தையோட தான் நம்ம வீட்டுக்கு போறோம், புரியுதா? நான் கூட இருக்கேன்ல, நீ ஏன் டென்ஷன் ஆகுற? சரி கௌதம், ரெண்டு பக்கமும் பிரஷர் வந்த உடனே எனக்கு ரொம்ப பிரஷரா இருக்கு. குழந்தை வேற என்ன பண்றான்னு தெரியல, அதுவே பயமா இருக்கு. சாமியார் சொன்னார்ல, நம்ம கடவுளை நம்புவோம். என்ன இந்திரா, தலைவலிக்குதா? கொஞ்சம் லைட்டா வலிக்குது கௌதம். டீ குடிச்சிட்டு போலாமா? வேண்டாம் கௌதம், நமக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு கௌதம். நமக்கு இப்ப டைம் இல்லைல்ல. 5 நிமிஷம் தானே, என்ன ஆக போகுது? வா. அண்ணா 2 டீன்னு. இந்தா. கௌதம், எனக்கு இப்போ பெரிய பொறுப்பே இருக்கு. நான் ஏன் உண்மை தெரியக்கூடாதுன்னு நினைச்சேனோ, இப்ப அதுவே எனக்கு பெரிய பழியா மாறிடுச்சு. இப்ப எதுக்கு இந்திரா அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்க? இப்ப நம்ம வேலை குழந்தைய காப்பாத்துறது தான். ஆமா கௌதம், ஆனா அத்தை அக்காலாம் என்ன பேசினாங்க பாத்தியா? கொஞ்சம் சும்மா இருக்கியா? டீ குடி முதல்ல. கௌதம், நம்ம குழந்தைய தேடி கண்டுபிடிச்சா மட்டும் போதாது. இது காரணமானவங்கள நம்ம கண்டிப்பா சும்மா விடக்கூடாது கௌதம். சரி, ஓகே இந்திரா, நீ டீ குடி. குடு. நான் போயிட்டு காசு கொடுத்துட்டு வந்துடுறேன். ஹலோ, சொல்லுங்க பாண்டியன். மேடம், நீங்க கொடுத்த நம்பரை நாங்க ட்ரேஸ் பண்ணிட்டோம் மேடம். அது இப்போ இருக்கிற லொகேஷனை உங்களுக்கு நான் சென்ட் பண்ணிட்டேன் மேடம். தயவு செஞ்சு கொஞ்சம் உடனே அனுப்புங்க. மேடம், சென்ட் பண்ணிட்டேன் மேடம். ரொம்ப தேங்க்ஸ் பாண்டியன். கௌதம், ரோஷினியோட லொகேஷன் தெரிஞ்சிருச்சு கௌதம். நம்ம கிளம்பலாம். நம்ம உடனே கிளம்பினா குழந்தைய காப்பாத்திடலாம். சீக்கிரம் வா. நீ இங்கதான் உட்கார்ந்திருக்கியா? ஏய், என்ன இந்திரா, ஏதோ திறந்த வீட்டுக்குள்ள வர்ற மாதிரி நீ பாட்டுக்கு வந்துட்டு இருக்க. மேனஸ் இல்ல.
அக்யூஸ்ட் கிட்ட மேனஸ் பார்க்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல. ஏய், ஒழுங்கு மரியாதையா சொல்லு, குழந்தைய நீ எங்க வச்சிருக்க? இங்க பாரு ரோஷினி, இந்த மாதிரி விஷயம்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கோ, எங்க ஃபேமிலியில மட்டும் வேண்டாம். புருஷனும் பொண்டாட்டியும் வந்து இங்க என்ன பேசிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு புரியல. முதல்ல வீட்டை விட்டு வெளியே போங்க. மிரட்டாத ரோஷினி, பதிலுக்கு நான் உன்னை மிரட்டினா அப்புறம் நீ தாங்க மாட்ட. காலையில நீ தானே பூக்காரி வேஷம் போட்டுட்டு வந்த, நான் அப்பவே கண்டுபிடிச்சிட்டேன். ஒழுங்கு மரியாதையா குழந்தை எங்க இருக்குன்னு சொல்லு. இங்க பாரு, குழந்தைக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு உன்னை சும்மா விட மாட்டோம். இங்க பாருங்க, நீங்க என்ன மிரட்டினாலும் எனக்கு ஒன்னும் தெரியாது தெரியாது தெரியாது. தனியா இருக்க பொண்ணுகிட்ட வந்து மிரட்டுறீங்களா? என்ன நீ கலெக்டர் ஆயிட்டேன்னு திமிரா? இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? சொல்ல மாட்டேன். எனக்கு குழந்தை எங்க இருக்குன்னு தெரியாது. அப்படியே தெரிஞ்சாலும் உன்கிட்ட சொல்ல மாட்டேனா? ஏய், இங்க பாரு, ஷூட்டிங் ஆர்டர் ஏற்கனவே கொடுத்தாச்சு. குழந்தைய காப்பாத்த உன்னை சுட்டு கொல்லணும்னா அதுக்கு தயங்கவே மாட்டேன். உண்மையை சொல்லிடு. சொல்லுன்னு சொல்றேன்ல. ஓ, நீ இப்படி மிரட்டினா நான் உன் வழிக்கு வந்துருவேன்னு நினைச்சியா? அதான் இல்ல. ஹலோ, கனகவேல் ஸ்பீக்கிங். ஹலோ சார், கலெக்டர் சார், நான் ஒரு அப்பாவி பொண்ணு சார். இந்த இந்திரான்ற டெபுட்டி கலெக்டர் துப்பாக்கி எடுத்துட்டு வந்து என்ன மிரட்டுறா சார். ப்ளீஸ் சார், என்ன காப்பாத்துங்க சார். நான் எந்த தப்பும் செய்யல சார். வாட்? இந்திராவா? சரி, அவங்க எதுக்கு அங்க வந்தாங்க? ஆமா சார், அவங்களும் அவங்க ஹஸ்பண்டும் ஏதோ குழந்தை காணும்னு என்ன மிரட்டுறாங்க சார். சார், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். சார் சார் சார், என்ன எப்படியாவது காப்பாத்துங்க சார். சார், என் முன்னாடி தான் சார் இருக்காங்க ரெண்டு பேரும். ஓகே, நீங்க பயப்படாதீங்க. இந்திராட்ட போனை கொடுங்க. இந்தா, உன்கிட்ட கலெக்டர் பேசணுமா? என்ன இந்திரா, அங்க என்ன நடக்குது? யார மிரட்டுறீங்க? சார், இந்த ரோஷினி தான் குழந்தைய கடத்திருக்காங்கன்னு நான் சஸ்பெக்ட் பண்றேன். அதான் உண்மையை சொல்லுங்கன்னு கேட்டுட்டு இருக்கேன். ரோஷினி தான் குழந்தைய கடத்தினாங்கன்னு ஏதாவது ஆதாரம், ஐ விட்னஸ்னு கிடைச்சிருக்கா உங்களுக்கு? இல்ல சார், ஆனா எனக்கு கண்டிப்பா. இந்த பாருங்க, துருன்னு ஏதாவது பண்ணாதீங்க. எந்த ஆதாரமும் இல்லாம ஒரு பப்ளிக் மேல துப்பாக்கி எல்லாம் நீட்டக்கூடாது. கொஞ்சமாவது ரெஸ்பான்ஸோட நடந்துக்குங்க. சார் சார், நான் என்ன சொல்ல வரேன்னு கேளுங்க. இங்க பாருங்க, அம்மா உங்க புருஷனோட போயிட்டு மிரட்டுறீங்களாமே, ஏன் உங்க ஹஸ்பண்டுக்கு வேற வேலையே இல்லையா? உங்க வேலையை நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பாக்குறீங்களா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.